பிப்ரவரி 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? சுனேத்ரா பவார். இவர் மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். செகண்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் போட்டியில் முதன் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள வீரர் யார்? ரைபகினா கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இவர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸில் கஜகஸ்தானில் இருந்து பட்டம் பெறும் முதல் வீரர் இவர். தேர்ட் ஒன், ஜனவரி 29 முதல் 31 வரை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற 30வது சர்வதேச ஒளிபரப்பு மற்றும் ஊடக தொழில்நுட்ப கண்காட்சி 2026 கருப்பொருள் என்ன? பிராட்காஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இன்னோவேஷன் மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்ட். ஃபோர்த் ஒன், 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சத்குரு ரவிதாஸின் 649வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1 பிரதமர் மோடி அவர்களால் ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி என எந்த விமான நிலையத்திற்கு பெயர் மாற்றப்பட உள்ளது? ஆதம்பூர் விமான நிலையம் பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ளது. ஃபிஃப்த் ஒன், சமூக மேம்பாட்டிற்கான ஐநாவின் 64வது கூட்டத்தில் பங்கேற்கும் இந்திய குழுவிற்கு தலைமை ஏற்க உள்ளவர் யார்? சாவித்ரி தாகூர். இவர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர். மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் சமாளிக்கும் நோக்குடன் தொடங்கப்பட்ட மண் சுகாதார அட்டைகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. மண் சுகாதார அட்டைகள் 2 வருடத்திற்கு ஒருமுறை வழங்கப்படுகிறது. இதுவரை 25 கோடிக்கும் மேற்பட்ட அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. செவன்த் ஒன், நிபா வைரஸ் எந்த விலங்குகளால் பரவுகிறது? வௌவால் மற்றும் பன்றி. எய்த் ஒன், 39வது இந்திய சர்வதேச தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கு பிப்ரவரி 1 முதல் 3 வரை நடைபெற உள்ளது? சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில். நைன்த் ஒன், பிப்ரவரி 1 குரு ரவிதாஸ் ஜெயந்தி தினம். இவர் சிறந்த துறவி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. 10th ஒன், பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 27 வரை சர்வதேச மேம்பாட்டு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. 11th ஒன், இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. 1977 இடைக்கால காவல் படையாக இது தொடங்கப்பட்டது. 1978 சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. இந்த ஆண்டு 49வது தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2026 இதன் கருப்பொருள் 50 glorious years in service of the nation.